உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க டீச்சர். ஓகே மேம், நான் ரெடியா தான் வந்திருக்கேன். ஆமா, எந்த கிளாஸ்? 7th B சார். தேங்க் யூ. ஆமா, அது எங்க இருக்கு? அது 3வது கிளாஸ். 1 2 3. தேங்க் யூ வெரி மச். எல்லாரும் என்ன விஷ் பண்ணுங்க. நான் கிளாஸ் எடுக்க போறேன். மேடம், நான் போட்டுங்களா? ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு பங்க்சுவாலிட்டி முக்கியம். பை பை. எவ்வளவு திமிரா. வாங்க சார் போலாம். எங்க மேடம்? முதல் நாள் எப்படி கிளாஸ் எடுக்கிறாருன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க. எம்புட்டு நேரமா பார்த்துட்டு இருப்பாங்க. இருடா. சர்வாள், ஒரு முக்கியமான கால், போயிட்டு வந்துடுறேன். இதுல இது வேறையா? ஒரு முகூர்த்த நேரம் கணிக்கிறதுக்கு இந்த ஆள் என்னவோ 3 மணி நேரம் பரீட்சை எழுதுற பைய மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. சாதாரண முகூர்த்தம் ஒண்ணும் இல்ல சார், சாந்தி முகூர்த்தம். அம்மா கிட்ட சொல்லியிருந்தா அது வேற மாதிரி தாட் போட்னு பண்ணிருக்கோம். அம்மாவுக்கு இவர் பரவாயில்ல, நீ கொஞ்சம் அடங்கு. ஏலே, நீ தானே சொல்லுவ, கல்யாணம் ஆன புதுசுல தான் இந்த மாதிரி சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள்லாம் குறிக்கணும். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு தேவையில்லைன்னுலாம் சொல்லுவல்ல. அந்தந்த சடங்க அந்தந்த முறைப்படி பண்ணணும்னு நீ தானே சொல்லிருக்க. ஏய், நமக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். நாளைக்கே அம்மா வந்து கேள்வி கேட்கும், நாள் பாத்தியா நட்சத்திரம் பாத்தியான்னு. அதுக்கு நீ பதில் சொல்வியா? ஏலே, உனக்குன்னா ஒண்ணு சொல்லுவ, உங்க அண்ணனுக்கு நானே கொஞ்சம் ஓவராதாம்ல பண்ணுத. டேய், நீ அண்ணனை எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? 2 பேரும் குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக தானே. அது முறைப்படி நடக்க வேணாமா? நீ எதுக்கு கோவப்படுத? நான் எதுக்காக சொல்லுதேன்னு உனக்கு புரியலையா? என்ன சொல்ல வர சொல்லு பாப்போம். சொல்லவே சங்கடமா இருக்கு. எசைக்கு மாதிரி தானே ரத்னாவும் கல்யாணம் பண்ணவ. இப்ப அவ ஒத்தையில இருக்கா. அதே வீட்டுல இருக்கிற எசைக்கு மட்டும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணா ரத்னா மனசு சங்கடப்படும்ல. அவ்வளவுலாம் யோசிக்கிறவன் எதுக்கு ஏன் வீட்டுலதான் நீ வந்து வாழணும்னு முத்துப்பாண்டியை கூட்டிட்டு வந்தியா? இல்ல, இப்ப நான் என்ன சொல்லுத, நீ என்ன சொல்லுத? முத்துப்பாண்டியும் எசக்கியும் சேர்ந்து வாழணும். அதுக்கான ஏற்பாட்டை வீட்டுக்கு மூத்தவளா நான் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாத. அப்ப நீ ரத்னாவை பத்தி யோசிக்க மாட்டியா? ரத்னாவை பத்தி நீ தாண்டா கவலைப்படணும். 2 பேரும் அந்த வீட்டுல வந்து இருக்கணும்னு நீ தானே பிளான் பண்ண. இப்ப ரத்னாவுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிற வரைக்கும் பாண்டியும் எசக்கியும் தனித்தனியா இருக்கணும்னு நீ நினைக்கிறது அது பெரிய தப்பு இல்லையா? இல்லே, ரெண்டு மனசு இல்ல. ஐயோ, கவலைப்படாதப்பா. இதெல்லாம் யோசிக்காத அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இல்லே, என்ன சொல்லுத? எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நானே அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு கேலண்டர்ல பார்த்தேன். இன்னைக்கே நாள் நல்லாதான் இருக்கு. அநேகமா ஐயர் இன்னைக்கே வைக்கலாம்னு சொல்லுவாரு பாரு. சரி, அதுக்கு? டேய், இன்னைக்கு சிவராத்திரி இல்ல. கோவில்ல இருந்து கண் முழிச்சா பெரிய புண்ணியம் இல்லையா? ஆமால, வருஷம் அப்பனா குடும்பத்தோட கோயில கூட்டு போய் எல்லாரையும் உட்கார வைப்பறலாம். இன்னைக்கும் அதே மாதிரி மொத்த குடும்பமும் கோயிலுக்கு போயிடலாம். எசக்கி முத்துப்பாண்டி மட்டும் வர வேணாம். என் சக்கர கட்டி சம பிளான். மிஸ்டர் பிரசிடென்ட், நீங்க பிரசிடென்ட், நான் தர்மகத்தா. இது கோவில்டா. மானம் முக்கியம் பிகில. கைய கால வச்சுட்டு சும்மா இரு, தொல்றான். இவ்வளவு தள்ளி இருந்தா போதுமா? இருடா. சர்வாள், முக்கியமான காலன்றதுனால கொஞ்ச நேரம் பேசிட்டு வர வேண்டியதா. ஒரு நாள் குறிச்சு சொல்றதுக்கு இம்புட்டு நாடி ஆகுதீர. எல்லாம் கணக்கு போட்டாச்சு. பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் குறிச்சிடலாம். அட, சரியான நாள்ல தான் தேடி வந்திருக்கீங்க. இன்னைக்கு அற்புதமான நாள். இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். ஐரே, அப்படியே அனுஷ நட்சத்திரத்துக்கு அப்படியே பரணி நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்த பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லித்தீரா? அதியா இருக்கு எங்களுக்குதே. அடப்பாவுமே,
கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுத்து இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலையா? ஆமா ஐயரே, நீங்க தான் எங்க வாழ்க்கையில விளக்க அணைச்சு வைக்கணும். பேஷா குறிச்சிடலாம். ஐயா ஒரு நிமிஷம். என்னம்மா? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். தாராளமா சொல்லுங்க. இத ரகசியமா சொல்லணும். கொஞ்சம் கிட்ட ஆ, வாங்களேன். ஆ, ஆ. ஆ. என்ன சொன்னா? என்ன நைட்டுக்கெல்லாம் வேண்டாம், மத்தியானத்துக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுதாளா? என்னத்த சொல்ல, இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? அந்த பகவான் தான் உங்களை காப்பாத்தணும் சார்வாள். பகவானு காப்பாத்தணுமா? அப்போ நான் கிளம்புறேன். என்ன கிளம்புதீரு? என்ன ஒரு நாள் குறிச்சு கொடுக்காம போதீரு? நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும் சார்வாள். ஏதோ பண்றதுக்கு தான் கேட்க, நீங்க பாட்டு போட என்ன அர்த்தம்? ஆ. நன்றிங்க. அப்ப நான் வரட்டுமா? உத்தரவு வாங்கிக்கிறேன் சார்வாள். என்ன உத்தரவா? எதுவும் சொல்லாம போதிய? இல்லை, என்னல விளையாட்டு இது? எதுக்கு இருந்தாலும் எனக்கு எதுவுமே பதில் சொல்லாம போதாரு. நீ என்ன பண்ண? அவர் காதுல ஒரு மந்திரம் ஓதுன. இல்லை, அதான் என்ன மந்திரன்னு கேட்கேன். அந்தாலும் ஏன் நீ அப்படி பார்த்துட்டு போதாரு? அதுவா? அது வந்து எங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் குறிக்கிறதே வேஸ்ட். ஏன்னா சண்முகத்தை நான் தொட்டாலே 96 படத்துல வர விஜய் சேதுபதி மாதிரி மயக்கம் போட்டுருவான்னு சொன்னேன். அடியோ அடியோ அடியே, ஏன்டி அப்படி சொன்ன? அந்தாலும் பாரு, என்னைய பாரு எப்படி பார்த்துட்டு போதா. அதான் நீயே பார்த்தல, பரிதாபப்பட்டு தானே போனாரு. போதும் போதும் கிளம்பு. போய் பூ பழம் ஸ்வீட்ஸ்னு வாங்க வேண்டிய லிஸ்ட்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. சரியா, போலாம் வா. அப்பனே முருகா, உன் பக்தனை நீ சோதிக்கலாம். சோதிக்கிறதையே அவனுக்கு வாழ்க்கையா கொடுத்திருக்கிய. ஏய், வரப்போறியா இல்ல நானே போவா? இருல, முருகன் கிட்ட மனசார புலம்ப கூட விட மாட்டேங்க. வா. இரிய உனிய வச்சுக்குதே. ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய். நான் தான் உங்களுக்கு புதுசா வந்திருக்க ஃப்ரெண்டு. ஆனா ஸ்கூல்ல என்ன வாத்தியார்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட பேரு அறிவழகன். ஐயோ டேய், குட் மார்னிங்டா, உட்காருங்க. சரி, நான் என்ன பத்தி சொல்றேன். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். நான் இந்த மத்த டீச்சர்ஸ் மாதிரிலாம் இல்லப்பா. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு ஸ்கூல்ன்றது என்ன? ஸ்கூல்ல நீங்க என்னென்ன செய்யணும்? நான் சொல்றேன் சார். சூப்பரா சொல்றா நீ. ஸ்கூல்னா ஸ்கூல் தான் சார், பாடம் படிக்கிற இடம். சரிடா, உட்காரு. ஆக்சுவலி அதுதான் தப்பான கான்செப்ட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.